चन्द्रसूर्योपरागे च स्नात्वा प्रयतमानसः स्पर्शादिमोक्षपर्यन्तं जपेन्मन्त्रं समाहितः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அடியன் மணப்பாக்கம் ஈயுண்ணி கேசவன் வாத்தியார். விஸ்வாவசு வருஷத்தில் கிரகணம், அதை பற்றின விஷயங்களை தெரிவிக்கிறோம். இந்த வருடம் இந்தியாவில் சூரிய கிரகணம் கிடையாது, சந்திர கிரகணம் 2 உண்டு. ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 7, அடுத்தது மார்ச் மாதம், மாசி மாதம். விஸ்வாவசு வருஷம் ஆவணி 22 செப்டம்பர் 7 இரவு பௌர்ணமி திதியில் பிடிச்சு பிரதமையில் விடுறது. ஸ்பர்ஷம் 9:57 இரவு. நிமீலனம் 11:01 இரவு. மத்தியமம் 11:43 இரவு. உன்மீலனம் 12:33 நடு இரவு. அதாவது அந்த சமயத்தில் 8ஆம் தேதி செப்டம்பர் வந்திருக்கும். மோக்ஷம் 1:26 8ஆம் தேதி அதிகாலையில். எல்லாரும் 3 யாமம் கணக்கு. 7ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடணும். பால விருத்தாதுரானாம் தோ கிரக யாமாத்து பூர்வம் ஏக யாமோ நிஷித்தகான்னு சொல்கிறது. அதாவது பால குழந்தைகள், வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், இந்த 3 பேருக்கும் 1 யாமம் 7.5 நாழிகை, அதாவது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கிரகணம் பிடிக்க ஆரம்பிக்கிறச்சு 9:57 10 மணின்னு வச்சுப்போம். அன்னைக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுடணும் இந்த 3 பேரும். நடு இரவு 12:30 மணி வாக்கில் தர்ப்பணம் செய்யணும். விழுப்பு படாமல் இருந்தால் ஜப்பம் மாத்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்படியே தர்ப்பணம் பண்ணிடலாம். நடுவில் ஏதாவது மேலே பட்டுட்டால், விழுப்பில் பட்டுட்டோம், தூங்கி போயிட்டோம் அப்படின்னால் மறுபடியும் தீர்த்தம் ஆடிட்டு இரவு 12:30 மணி வாக்கில் தர்ப்பணம் பண்ணணும். மோக்ஷஸ்நானம் கிரகணம் விட்டு முடிச்சு சந்திரனை தரிசனம் பண்ணணும், சந்திரனை பார்க்கணும். பார்த்துட்டு அவசியம் ஸ்நானம் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் அவபிரதமாக அமுந்தி குளிக்கணும். அல்லது கிணறு இருக்கிற கிணறு இல்லைனாக்கா குழா ஜலத்தில் தீர்த்தம் அடிக்கலாம், வசதிக்கு ஏற்ப. இதில் யாரெல்லாம் மோட்சம் பண்ணணும்னாக்கா அத்தனை பேரும் பண்ணணும். முக்கியமான குறிப்பு, பகிஷ்டா ஸ்திரீயாக இருந்தாலும் கூட இந்த மோட்ச ஸ்நானம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சாஸ்திரம். பௌர்ணமி திதி ஸ்ரார்த்தம் 8ஆம் தேதி தான் பண்ணணும். அதாவது 7ஆம் தேதி அவா பண்ணக்கூடிய மாதா பிதா ஸ்ராத்தங்கள் இத்தியாதி ஏதாவது இருக்குமாயின் மறுநாள் 8ஆம் தேதி தான் பண்ணணும். கிரகணம் பிடிச்ச உடனே தீர்த்தமாடிட்டு உட்காண்டு காயத்ரி பாக்கி ஏனைய ஜபங்கள் பண்ணணும். திருவாராதனம், ஆற்றுல இருக்கக்கூடிய திருவாராதனம் ரொம்ப லகுவாக பண்ணணும். பெருமாளுக்கு கிருஹார்ச்சை அவசியம் பண்ணணும். ஜபதபங்களை பண்ணணும். இது எல்லாம் முடிஞ்சிட்டு தர்ப்பணம் யார் யாருக்கெல்லாம் பிரசம்சை இருக்கோ தர்ப்பணம் பண்ணணும். அந்த தர்ப்பண சமயத்தில் தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு அப்புறமா சந்திர தரிசனம், அப்புறம் குளிக்கணும், மோட்ச ஸ்நானம் பண்ணணும். தீட்டு உள்ளவர்களும் அவசியம் கிரகணங்கள் அனுஷ்டித்தே ஆகணும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி இந்த நட்சத்திரக்காரால் கிரகண பீடை சாந்தி பண்ணணும். இந்த கிரகண சாந்தியை பற்றி அடுத்த வீடியோவில் அவசியம் கொண்டு வரோம் சொல்கிறோம். இந்த வீடியோ தற்பொழுது அவசியமாக அனைவரும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க.
தர்மா இன் கர்மா அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் விசாரங்கள் இதில் கொண்டு வரோமோ அதெல்லாம் உங்களுக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மேற்படி யாருக்காவது ஏதாவது குழப்பங்களோ கேள்விகளோ இருந்ததுனால் அவசியம் கீழே தெரிகிற அடியனுடைய நம்பர், அதில் அவசியம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்குது. நாராயணா. சர்வே ஜனா சுகினோ பவந்து.